எலெக்ஷன் வருது. ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் மாட்டுது. என்ன செய்ய வாய்ஸ் ஸ்ட்ரைக் வந்துடுறாங்க. என்னென்றாலும் நடக்கட்டும், நமக்கு நம்ம ஆட்சிக்கிறேன். அதான் இப்போ எல்லா ஓட் பண்ண எல்லாரும் தானே சேர்த்த கூட்டம் இல்லை, தானே சேர்ந்த கூட்டம். அவைக்கு படுக்கணுண்டி கணவனாவது தான் பாராரிப்பேன். தடுமாறி போனே நன்றில் நேரம் அடையாளம் இல்ல ஒன்றை கண்டே நெஞ்சினோரம் ஏன் பார்த்தேன் என்று உள்ளம் கேள்வி கேட்கும். இது சரி வராது. நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாரு. இப்போ ஹலோ, எங்கே நிற்கிற? A few moments later. சரியா? ஓகே, இந்த அதில் வச்சிருங்க. ஓகே. இங்க இருக்கிறது பெரிய மக்கா. நீங்களெல்லாம் படும் மக்கா. ஓட்டு போடுங்க கலண்டருக்கு. ஏ ஐயோ புடிச்சிட்டா. நான் உங்கள்கிட்ட கூகுள் மேப் வழிகாட்டி இங்கே நிற்கிறார் பக்கத்தில். இவர்கிட்ட நம்பி என்ன நாட்டை கொடுக்க போகிறீங்களா? ஏற்கனவே அந்த கல்லர்களுக்கு இடம் கொடுக்குறது இவர் தான். இவர்கிட்ட நம்பி நாட்டை கொடுக்கீங்கன்னா இருக்கிற கல்லர்லாம் கூட்டி நாட்டுக்கு வச்சுக்க போகிறேன். கொடுப்பீங்க நீங்கள்? நான் ஒரு உரகடுப்பு கேட்குறேன். இவர் ஒரு இனவாதி. இவர் என்ன சொன்னார்? அங்கே வந்து இந்த முறை எலெக்ஷனை தனக்கு ஓட்டு போடாட்டி எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருப்பி ஒரு போராட்டத்துக்கு தயாராக இருக்கும்னு சொல்கிறார். என்னத்துக்கு? இனவாதத்தை தூண்டுறார். பச்சை இனவாதி. இவருக்கு ஓட்டு போட்டு இனவாதத்தை திருப்பி தூண்ட போறீங்களா? இவர் வந்து நான் சொன்னதை திருவார்த்தி காய்க்கிறார். சரியோ, அதை நீங்கள் நம்பாதீங்க. இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. 30 வருஷத்துக்கு முதல் உங்களோட பொக்கிசத்தை, அந்த ஒரு பொக்கிசத்தை வந்து உங்களோட ஒரு பொக்கிசத்தை பிளான் பண்ணி எரிச்சவர் இவர். இவரை பற்றி தெரியாமல் கேட்கிறீங்க. நான் என்ன பொக்கிசத்தை எரிச்சினார்? இங்கே மேற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துல போய் கேட்டிங்கன்னா தெரியப்பட்ட முழு கதையும். பஸ்ஸை மறிக்கிறது, சனத்தை கொளுத்துறது, உடுப்பை கட்டி போட்டு அசிங்கப்படுத்துறது, முழு வேலையும் செய்தது இவர் எந்த காட்சி தான் முழுக்க செய்தது. இவருக்கு ஓட்டு போட போறீங்களா நீங்கள்? திருப்பி போட்டு திருப்பி நடுத்தர நிப்பாட்ட போறீங்களா? வயசுக்கு மரியாதை பார்க்கல திரும்ப இதான் கடைசி கை வைக்கல. என்ன நடக்குதுங்க? நானும் ஒரு பெரிய கட்சி என்ன பெரிய பெரும்பான்மை என்ன செய்துங்களேனாப்பா? நீங்களா கையில் வச்சுக்க பார்க்க தெரியும். நான் யாருன்னு நீங்க அவரு நான் உங்களை வேற ஒரு ஆள் தான். என்ன விடுங்களேன்டா? உங்களை எதிர்க்கல. நாங்களோ என்ன எதிர்க்கலாது? எதிர்க்கலாது. அதுக்கு தெம்பு வேணும் உடம்புல. தெம்பு இல்லாட்டி எதிர்க்கலாது. முதல் நீ தெரியும். எவ்வளவு வருஷமா 40-45 வருஷமா கட்டி அமைச்ச கட்சிக்குள்ள இருந்து பிரிச்சு கொண்டு போனி. நீ உன்னைய நான் வளர விட மாட்டேன். நேற்று முந்தின நாள் வந்தவன்லாம் நைஸா நசுக்கிடாம சனமெல்லாம் சேர்த்து கலைச்சி அவனே நசுக்கிடாம ஒரு கட்சிக்கு தலைவன் வந்துட்டான். உன்னால முடிஞ்ச இப்ப தள்ளி விட்டவர். நீ அவனை விண்மணி காட்டி போட்டு வா. இதுல அது பிறகு கதைக்கிறாமனோட உன்னெல்லாம் முன்னுக்கு வர விடக்கூடாடா. அழகரணத்திலிருந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட புட்டு கதைக்கிறேன். உங்களோட ஊரில் புட்டு தான் ஃபேமஸ். அதெல்லாம் இந்த கட்சிக்கு நான் புட்டு சின்னத்தையும் வச்சுக்கிறேன். நீங்களால எனக்கு தான் ஓட்டு போடுங்க நினைக்கிறேன். நீங்கள் 2 விஷயம் கேட்டுருக்கீங்க. என்னடா, முதலாவது வீட்டு பத்திரத்தை உங்களோட பேரில் மாற்ற சொல்லி கேட்டுருக்கீங்க. அப்படி நாங்கள் மாற்றலாம். அது எங்கள்ட சொத்து நீங்கள் கேட்கலாமோ? கேட்கலாது. அடுத்த கேட்டுருக்கிற வந்து அவையே வந்து உங்களோட அதிகாரத்துக்கு கொண்டு சொல்லி கேட்டுருக்கீங்க. அவையே என்ன தெரியாது? எங்கள்ட அதிகாரத்தை வச்சு தான் நாங்கள் பிடிச்சா இஷ்டப்படி அடிக்கலாம், உதைக்கலாம், அதான் செய்யலாம். அப்படிதான் செய்யலாம். யார் நீங்கள் தனியாக கதைக்கிறீங்க? என்ன தெரியாது? தெரியலே. ஒரு பாட்டு பின்னால போகும் பாருங்க, யாரும் தெரியும். நீங்களா? நான் தான். அதுல நீங்களா? அப்பாவுக்கு அந்த பாட்டு போட்டுக்கிறாக்கு தெரியாது. நீங்க மகன் தான் தெரியாது. நாங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கலைச்சவங்க. தம்பி, நாங்க வந்து பீனிக்ஸ் பரவ மாதிரி என்னதான் எரிச்சாலும் திருப்பி வருவோம். இந்த மாதிரி எலெக்ஷன் கேட்குறீங்களா? கேட்காம அதுதான் காய்ச்சி கொண்டு மக்கள் பட்டாளம் இருக்குது, காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். யார் கேட்குறேன்? நீங்க? ஆமா, நசுக்கிடாம தலைவனா வந்துட்டீங்க உங்களோட கட்சிக்கு. கலைச்சாலும் இன்னும் வச்சுக்கிறீங்க. தம்பி, ஒரு 2 கிணறு காய்க்கூடாது. எங்கேயாக்களை ராக்குவேன். அடையாளம் தெரியாது. சரி, நாங்கள் இன்னும் என்ன பார்க்க போறோம்டா? அப்படி இந்த ஊரை நாங்கள் வளர்க்கணும். என்னட்ட ஆட்சி தந்தீங்கன்னா நான் வளர்ப்பேன். இது அங்கே போட்டோ ஷூட் ரெடியா? நினைவில் காய்ச்சி ஒன்று 2 பேருனாலும் 2 ஓட்டு அங்கே போட்டோ ஷூட். சரி வரேன். நீங்கள் இருங்கோ, நாங்கள் வாரம். எல்லாரும் இருங்க வாரம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். அதே என்ன கேட்குறாது? சோக கதை என்ன? நேற்று கட்சி மீட்டிங் போனாங்க, சாணியம் தடிச்சு போட்டாங்களா, எல்லாம் கதை இதாக போச்சு. அயன் பண்ண கொடுத்தாச்சு. நீங்கள் எடிட் பண்ணி கலர் மாற்ற மாட்டீங்களே? சரி, ஓகே. தலைவர் என்ன தலைவர் எல்லாரும் இப்படித்தானே இப்படி கொடுப்பீங்க? நீங்க கொடுக்குறேன் கூட பாடி பில்டிங் அந்த இதை தூக்குங்க. தம்பிள்ஸ் அது தூக்கினா என்ன பிரதிபலிக்க? மக்களே நாட்டையே தாங்குற மாதிரி இருக்கும். அப்படி தூக்குங்க.
சின்ன சின்ன தூக்கு தலைவர் இஞ்சி தம்பிள் அப்பர் தலைகள் அணிக்கிறவட்டா என்னால இதை தூக்க முடியல. ட்ரைசெப்ஸ் இங்க இப்படி சரியா மெட்ட பக்கம் இப்படி திரும்ப இல்ல இத திரும்ப இப்படியா அப்படி கீழ சரியா அண்ணா ட்ரைசெப்ஸ் தெரியுதா இல்ல லைட் கும்புறமே என்றா இப்ப கும்புடையில அதுதான் இல்ல அப்படி எனக்கு மெட்ட கையலாம் ரைட்டா இப்ப மெட்ட பக்கம் திரும்புங்க பைசெப்ஸ் அது மேல இன்னுமே ஓகே பாரமாக்கடை கொஞ்சம் தெரியுமா கொஞ்சம் அப்படி டெண்ட் கையில அது தூங்க என்ன முடியல இன்னும் அரசியல் கூட கஷ்டம் போடா அது தமிழ் தூக்குறாங்க கஷ்டம் இதை தூங்க இப்ப நான் தூக்கி பார்த்தேன் தூக்க முடியல இந்த பெரிய மரம் நல்லா சொல்லிப்போ நல்லா தாண்டி விட்டு நல்ல பசலை ஓட்டு தான் வளர்த்துருக்குறான் மாட்டான் தானே நல்ல கம்பீரமாக நிற்குது நல்ல அந்த காய்ச்சி கிடக்குது சொட்ட அப்படி ஒரு மரம் உங்களோட ஊர்லேயும் இப்படி ஒரு மரமா யாரப்பா ஃபோனு அடிக்குது இப்போ நட அண்ணே சொல்லு தம்பி அந்த குரூப்ல என்ன இன்றைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அண்ணே உங்களுக்கு யாருக்கு ஆதரவு கொடுக்காண்டு சொல்லி இந்த குரூப்ல மீட்டிங் இருக்கு அந்த நேற்றில் காய்ச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா வெறுங்கான மீட்டிங்கு என்ன ஒன்றும் சொல்லவும் இல்லை இப்போ உடனே எடுத்து கேட்டேன் நான் என்ன சொல்றது என்ன விசர்க்க கேட்கிறீர்கள் நீங்க குரூப் அட்மின் இதானே நீங்க கிரியேட் பண்ண குரூப் எந்த குரூப் பற்றியடாப்பா கேட்ச் ஒன்று இருக்கிறேன் நாங்கள் கலவா எங்களுக்கு குரூப் வச்சுக்கிறீங்களோ தானே எதை சொல்கிறேன் உங்களை வந்து உங்களோட அரசியல் வேலையில காட்டாதீங்க ஒன்று நீங்க கிரியேட் பண்ணீங்களா எங்களை வச்சு ஆட இது எங்கடா அந்த இந்த கட்சிக்கு இதோ ஓ ஆடே அது நீங்கள் 400 மெசேஜ் போட்டு விளையாடி கொண்டு இருப்பீங்க அதை அட் போட்டு மென்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல தொட்டா நேரம் அந்த மெசேஜ் வந்து நிற்கிங்க ஒன்றும் இல்லை இப்போ பற்றி தானே கேட்குறீங்க இல்லாட்டி வேறு கட்சி எப்படி கேட்குறீங்களோ அடே நீங்கள் என்ன அதெல்லாம் அட்டை போட்டு மென்ஷன் பண்ணால் தொட்டா இந்த மெசேஜுக்கு வர நீங்கள் ஒன்றும் கிரியேட் பண்ணவங்களுக்கு பார்க்க தெரியாது தலைவர் இருக்கிறீர்கள் பார்க்க தெரியாது வேலை வெட்டி இல்லை நீங்கள் 400 மெசேஜ் போடுவீங்க நான் இங்கே எவ்வளோ வேலை இருக்கு உங்களுக்கு மினக்கடனா அட் சைன் போட்டு கொண்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் ஒரு 10 நிமிஷத்தில் மீட்டிங் தெரியும் எனக்கு தெரியும் உங்களோட கதை தெரியும் நீங்கள் பார்க்க சரி உங்களுக்கு வருகிறண்டா மட்டும் வந்துடுவீங்க முன்னுக்கு பார்க்க மாட்டீங்க வந்து மீட்டிங் வந்து தானே காசு ஒளியடிக்க வந்து தெரியுங்க நீங்கள் சொன்னீங்க சட்டப்படி மாட்டோம் என்ன ஊத சும்மா ஜிங்கான மனுஷன் ஃபோனை நிம்மதியாக எடுத்து பார்க்காம வழி என்னத்தை போட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டு வச்சுருக்கேன். வணக்கம் என்னடா இப்போ இந்த எல்லாரும் மீட்டிங்கு வந்து எல்லாருக்கும் நன்றி. நான் நினைக்கிறேன்னு இப்போ நான் கடைசியாக போட்ட மெசேஜை வந்து எங்களை குரூப்பில் 35 பேர் இருக்கிறீங்க, அதில் 21 பேர்கிட்ட பார்த்துருக்கிறீங்கன்னு தான் இப்போ எல்லாரும் இதில் இருக்கிறீங்கன்ட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் தொடங்குவோம். உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க போறங்க அந்த அட்மின் விஷயம் எனக்கு இப்பதான் கால் பண்ணி சொன்னேன். தெரியும் அந்த அளவுக்கு எனக்கு அட் சைன் போட்டு தான் பார்க்க மாட்டேன். அட் சைன் போட்டு அந்த அளவு தாண்டுங்க. அந்த நாங்க எந்த கட்சிக்கு இதுன்றது அமைதி கொண்டு இருக்குது எங்க கட்சி என்றது மறந்து நிற்கிது. அந்த விரட்டு இப்போ எனக்கு சொல்லாம் தண்ணி போட்டி எல்லாம் மாற்று எடுத்து கொண்டு நிற்கும். அந்த 35 பேர் இருக்க குரூப்பில் போட்டு நிற்கிறேன் பப்ளிக்காக விசாரன். இங்கே தம்பி இப்படி பப்ளிக்காக இவ்வளோ மெசேஜில் போட்டால் நான் என்னென்னு தம்பி இதில் பார்க்குறது? சும்மா ஏதாவது வேணால் தனியாக போடு. சும்மா குரூப்பில் 507 மெசேஜ் போகுது கடைசியாக என்ன மென்ஷன் பண்ணவும் இல்லை. இங்கே சும்மா இரவில் நாங்கள் மெசேஜ் போடுவோண்டு தானே மெசேஜ்கள் பார்க்குறேன். இப்போ விஷயத்துக்கு வரும் என்னென்னா இப்போ யாருக்கு நான் இது போடுறது? நாங்கள் ஆதரவு என்னத்தை கொடுப்போம், யாருக்கு கொடுத்தா இது பிரயோசனம் இருக்கும், அவரால் என்ன பயணங்களுக்கு எல்லாம் வடிவாக இருக்க டிஸ்கஸ் பண்ணி போட்டு மெசேஜில் போட்டுட்டு அட்டை போட்டு மென்ஷன் பண்ணி நான் அதை பார்க்குறேன். சும்மா நீங்கள் எல்லாமிக்கும் ருபியல் இல்லை அது போட்டு சரி விளாங்குது நீங்கள் உங்கள் மனசு விளங்கி நிற்கிறீங்களோட அது என்ன மாதிரி அவர் டாக்டர் கர்ணன் என்ன மாதிரி 94,000 போட்டு வச்சுக்கிறாரா பார்த்துக்குது நல்ல விளையாண்டு இருக்கும் உங்களுக்கு. அந்த எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் ஃபோன் பண்ணி வைக்கிறான். கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது தானே அங்கே இருக்க போலக்கு என்ன மாதிரி அவர் ஓகே இருப்பாரோ எல்லாம் மாடுகளை வச்சு கொண்டு வர்ற வாடு. அடே நீ அவன்ட பக்கம் போய் நில்லு. நீ உங்கள் அடிக்கிற பின்பக்கத்தால் அடிக்கிற முன்பக்கத்தால் அடிக்கிற காசு அடிக்கிறவங்களுக்கு அவன் லைவில் போட்ட அப்புறம் நீ பெல்லாக்கு அடிக்கொண்டு இருப்ப. சும்மா யாரை சேர்க்குறேன்னு தெரியாங்கடா உனக்கு அரசியலுக்கு பார்த்தாங்க வேறு நல்ல ஆக்களை பார்த்து சேரன். 3 hours later. வெயில் ஆக்கடாக்கு என்னப்பா இது அங்கண்ட மெசேஜ் நாங்கண்ட என்னத்தை போட்டு வச்சுக்கேன். இது சரி வராது. நீங்கள் ஒன்று மத்தான கேட்குறீங்க, ஆளுக்கு கொண்டு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்க. இல்லை எனக்கு தான் கணக்க தெரியும். நான் இங்கே தெரியும். நான் அங்கே எல்லாம் போய் படிச்சுட்டு வந்துடான். நான் பெரிய ஆள். நான் இந்த முறை ஐத்துக்கு தான் ஆதரவு. அவர் தான் சொல்லியிருக்காரு எங்களுக்கு எல்லாம் பத்திரம் எல்லாம் எங்களை பேருடைய தருவனுண்டு. அவரை தான் ஆதரவு மரியாதை எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது ஓகேன்றாங்களே எனக்கு தம்ஸ் போடுங்க. நாங்கள் பெரும்பான்மையை வச்சு நாங்கள் முடிவு எடுப்போம். நாங்கள் அதுக்கு ஆதரவு. நீங்கள் வந்து கதையில விடுங்க. எனக்கு தெரியும் உங்களோட கதையில தெரியும் எனக்கு. நீங்கள் நாங்கள் எங்களை கையை நீட்டி போட்டிகள் தெரியும். நான் இப்போதான் அவற்றை லைவ் பார்த்துட்டு வந்தேன். நான் என்ன இருந்தாலும் எங்கள்ட சின்னம் தெரியும் தானே ஊரியோட்ட மாற்றி பாருங்க எப்படி இருக்கு வந்து. அதுக்கு தான் எங்கள்ட ஆதரவு. சரியோ முதலாவது நாங்கள் புள்ளடி போடுவோம். சரியோ அதுக்கு சரி முதலாவது நம்பரை போடுங்க. வந்து 2வது அங்கால போடுங்க. இதை கொண்ட போடுங்க. இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷனில் கால் பண்ணி கேளுங்க. 3 மணிக்கு கிளம்புவாங்க.
அடே தம்பி டே என்ன இப்போ 1:30 மணி கிளம்பி கொண்டு இருக்கிறீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு கடைசி ஒரு மெசேஜை போட்டு நான் பார்க்குறேன் எனக்கு இந்த 1000 வேலை கிடக்கு அங்கே மனசி கேஸ் முடிஞ்சாண்டு கேஸும் சிலிண்டரையும் பண்ணிடுறேன் இங்கே விறகும் இல்லை முடிஞ்சது நான் கொத்த போகணும் தயவு செய்து ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு 2 மணி அதுக்குள்ளே மெசேஜ் போட்டு அட்டை போட்டு மென்ஷன் பண்ணால் மறந்துடா சரியோ வந்து வாய்க்கிறாங்க கட்சி அரசு இந்த அரசியலுக்கு வந்து நான் படுறவாடு சிக் உங்கள் ஊரிப்பட்ட பேருக்கு ஒரு இது முடிவு எடுக்க தெரியும் நினைக்கிறேன் இத்தனை பேர் சேர்ந்து ஆக்கள் கூடினா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் பேரை தட்டினா தான் சரி வரும் போடா சிக் என்னப்பா அவங்க கிளம்பி கொண்டு இருக்கிறேன் இந்த விறகும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த கறி வேகுதும் இல்லையாப்பா கேஸும் இல்லை ஒரு பத்தாவதுக்கு கொண்டு வாங்க பிறகு பொறப்பா இந்த நாளையில் வளர்த்த மரம் எந்த கிளியை வெட்டுன்னு தெரியும் எனக்கு பொறு பார்த்து வட்டி போடுவோம் போடுற பாடு